குழந்தை பிறந்தோடனே யோகம் அடிச்சிருச்சு அப்படிங்கிறதுக்கு இதில் ஒரு சில சூட்சமங்கள் இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வேண்டாம், ஒருத்தர் சித்தி நாம யோகத்தில் பிறந்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, கடக லக்கணத்தில் பிறந்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. சித்தி நாம யோகம் கடக லக்கணத்தில் பிறந்திருக்கிறாங்க. கடக லக்கணத்துக்கு சித்தி நாம யோகத்துக்கு யோகி செவ்வாய், இது ஒரு கான்செப்டில் வச்சுக்கோங்க. கடக லக்கணத்துக்கு செவ்வாய் யாருன்னா 5, 10க்கு உண்டானவர், இதில் ஒரு மாற்றம் கிடையாது. இப்போ இந்த 5, 10க்கு உண்டான செவ்வாய் லக்கணத்துக்கு 2ஆம் இடத்துல நல்லா இருக்கிறார். அதாவது எப்படின்னா, அவர் வக்ரமாகலை, அவர் வக்ரமாகலை, அதே மாதிரி முடக்காகலை, திதிசூனியம் அடையலை, எந்த பாதிப்பு ஆகலை. 5, 10க்கு உண்டான செவ்வாய் லக்கணத்துக்கு 2ஆம் இடத்துல எந்தவித இடர்பாடும் இல்லாமல் சிறப்பாக இருக்கார் அப்படின்னா அவருடைய ஜாதகத்தில் நீங்கள் எழுதி வச்சிடலாம், எழுதி கொடுத்துடலாம். 5ஆம் இடம்னா ஒரு வானுக்கு என்னதுங்க, முதல் குழந்தை. 5ஆம் இடம் என்னங்க, முதல் குழந்தை. முதல் குழந்தை பிறந்தோடனேயுமே அவன் கோடீஸ்வரன் ஆகிடுவாங்க.